ஜில்லுன்னு தயிருக்கும் எப்படி சொல்கிறது சல்லுன்னு காரத்துக்கும் சூப்பராக இருக்கும். உண்மையிலேயே இந்த பச்சை மிளகா தொக்குலயே ஊறின பச்சை மிளகா தயிர் சோறு எப்படி இருக்கு? அதுவும் குழு 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 குழுன்னு தயிர் சோறுக்கும் பச்சை மிளகா தெரியுற பச்சை மிளகா தொக்குக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஒரு தொக்கு தான் பார்க்க போகிறோம். அது தொக்குன்னு சொல்லலாம், ஊறுகான்னு சொல்லலாம். அதெல்லாம் பார்க்க முன்னாடி நீங்கள் இன்னும் செல்வா விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட கவிலை கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ போய் அந்த தொக்குக்கு என்னென்ன தேவை, என்ன தொக்குன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. அதான் இருங்க, என்ன தொக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பச்சை மிளகாய் தொக்கு தான். ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இது வந்து ஒரு தயிர் சாதத்துக்கு பழைய சாதத்துல சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நிறைய பேர் சும்மாவே எடுத்து பச்சை மிளகாய் கடிப்போம் இல்லையா, அப்படி கடிக்கிறதுக்கு பதிலாக இப்படி ஒரு சிம்பிளான ரெசிபியை செஞ்சு சாப்பிடுவோம். அதோட செஞ்சு சாப்பிடுறது சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து என்னென்ன தேவையான பொருட்கள்னா பச்சை மிளகாய் ஊறுகாய், பச்சை மிளகாய் ஊறுகான்னு சொல்லலாம், பச்சை மிளகாய் தொக்குன்னு செய்யலாம். ஆபத்தில் பச்சை மிளகாய் வச்சு நம்ம ஒரு சரி ஓகே. இப்போ வந்து 1/4 கிலோ பச்சை மிளகாய் வந்து நான் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். செல்வா வந்து முழு பச்சை மிளகாய் எனக்கு போடு அப்படின்னு இருக்காங்க. அதனால் அவருக்கு ஒரு 4-5 மிளகாய் முழு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, 50 ml வந்து நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பொடி கடுகு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமேட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள். செல்வாக்கு வந்து ஸ்வீட் ரொம்ப பிடிக்காது அப்படின்றக்காக கொஞ்சோண்டு லைட்டாக வந்து இது வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டு பெரிய கடுகை வந்து 1 ஸ்பூன் அளவு வந்து நல்லா பொரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் இல்லாமல் வெறும் சட்டியில் போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டு வெந்தயத்தை வந்து நல்லா பொரித்து அதே மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டும் வந்து நம்ம பவுட்ரு ஆக்க போகிறோம், அதுக்காக தான் இது எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு வந்து புளி எடுத்துகிட்டு வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இதுதான் தேவையான பக்கம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் போய் இந்த பச்சை மிளகா வந்து குறைன்னா அரைப்பாங்களே அதை மாதிரி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பச்சை மிளகா அரைக்கணும், இதையும் பொடி பண்ணிட்டு வந்துடுறேன். இதை வந்து இதுலேயே பொடி பண்ணிடலாம். இப்போ நான் இதில் பொடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதை வந்து நான் போய் மிக்ஸி பவுலில் போட்டு நான் குறைன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரி, எடுத்துகிட்டு வா. பாட்டி ஒரு அக்கா இது பண்ணிட்டு இருக்கேன், எடுத்துக்கிட்டு நல்லா வந்து அந்த பெருங்காயத்துக்கு அது என்ன வெந்தயத்தையும் இது கடுகையும் போட்டு நான் வந்து பவுட்ரு பண்ணிக்கிட்டு இருக்கேன். பவுட்ரு பண்ணி எடுத்து அந்த பிளேட்டில் மாற்றிடலாம் அப்படின்றக்காக. இப்போ வந்து பச்சை மிளகாய் வந்து 1-2 நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எப்படி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பார்த்துக்கோங்க. இப்படி தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டு கடுகும் வெந்தயம் வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு பேன் வச்சு அடுப்பை ஹீட் பண்ணிடலாம். அடுப்பை ஆன் பண்ணி பேனை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 50 ml வந்து நல்லெண்ணெய் வந்து விட்டுடலாம். இப்போ வந்து நல்லெண்ணெய் விட்டாச்சு, அது நல்லா வந்து லைட்டாக காஞ்சி வரட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு வந்து போட்டுடலாம். இருக்கேங்க ஏங்க. இப்போ வந்து கடுகு நல்லா வாசமாக அந்த நல்லெண்ணெயில் வாசம் வந்து சூப்பராக வருது வெடிச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். அதுக்கப்புறமேட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அதுக்கப்புறமேட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து அந்த பெருங்காய பவுட்ரு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கட்டி பெருங்காயம் போடணும், கட்டி பெருங்காயம் போடலாம், பவுட்ரு பெருங்காயமும் போடலாம். ஆமத்தில் எல்லாமே வந்து பவுட்ரு பண்ணி தான் நம்ம போட போகிறோம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மிளகாயை வந்து பச்சை மிளகாயை வந்து சேர்த்துடலாம். நெட்டி ஏறுதுல பச்சை மிளகாய் சும்மாவே அரைச்சா அப்படி நெடி ஏறும். இதில் நம்ம வெறும் பச்சை மிளகாய் அரைச்சா எப்படி இருக்கும்? அந்த பச்சை மிளகா போடல வரேங்க இருங்க. அதுக்கப்புறமேட்டு பெரிய பெரிய மிளகாய் வந்து நான் இந்த மாதிரி 2 கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். அதுக்கப்புறமேட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து உப்பு சேர்த்துடலாம். அதுக்கப்புறமேட்டு வெந்தயமும் கடுகும் வந்து பவுட்ரு எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாமே வந்து நல்லா இப்போ தானே போட்டேன், கண் தெரியலையா? போட்டியா? மறந்துட்டேன். உப்பு இருக்கான்னு பாரு. நான் எதுக்கு பாக்குறேன்? இப்பா வாயெல்லாம் எரிஞ்சிரும், காதுல பக்கணும்.
நல்ல பழைய சோறு ஒரு சட்டி இருக்கணும். இப்போ அதான் சொல்லிட்டு இருந்தாரு செல்வா. செம்மையாக இருக்குண்டி, சூப்பராக இருக்குண்டி அப்படின்னு. என்னங்க லைட்டாக இல்லை அப்படியே நைட்ஸாக லைட்டாக காட்டிக்கிட்டு இல்லையே. இல்லை அங்கே இருந்து அப்படியே உனக்கு ஒரு இது ஒரு எந்த ஆங்கிள் எடுத்தாலும் நான் எனக்கு இப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு லெமன் சைஸுக்கு அளவு வந்து புளி தண்ணி எடுத்தோம் இல்லையா, அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த பச்சை மிளகாய் வந்து எவ்வளோ தான் வலிச்சாலும் போக மாட்டேங்குது. அதனால் இப்போ ஒரு பவுலில் அப்படி ஊற்றி நல்லா கலக்கி விட்டு உள்ளே ஊற்றி. இதுக்கு பேர் தான் கழுவி ஊற்றுறதா? இதுக்கு பேர் இல்லை, உனக்கு கமாண்ட் வரும் பாரு, அதுக்கு பேர் தான் கழுவி ஊற்றுறது. இப்போ வந்து நம்ம புளி தண்ணி எல்லாத்தையுமே வந்து ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுறலாம். என்ன வெல்லம்லாம் போடல? அதெல்லாம் இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் வெல்லம் போடணும். இது நல்லா கொதிச்சு வரட்டும், அப்புறமேட்டு நம்ம வெல்லத்தை போடலாம். இப்போ டேஸ்ட் பார்ப்போமா? பார்க்கவே பயங்கரமா இருக்கு. உப்பு இருக்கான்னு பாரு, இதுல என்ன இருக்கு? உப்பு இருக்குன்னு பார்க்கதான் பயமா. இதுக்கு இல்ல என்ன இருக்குன்னு இல்ல, இதுல என்ன இருக்குன்னா காரம் இருக்கு. எனக்கு தான் தெரியும். நக்குனாலும் ஸ்பூன்ல சாப்பிட மாட்டீங்களான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நக்கி பாருங்க, அதுக்கு என்ன பண்றது? அப்பா உப்பு இருக்கா? லைட்டா பத்தல, தண்ணி எட்டுவாங்க. போடு போடு. போதும்னு நினைக்கிறேன். போதும். பத்தலனா அது எல்லாம் கொதிச்சு லைட்டா சுருக்கி வந்துரும்ல, அப்போ சரியா இருக்கும். சரி ரைட். இப்போ நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த வெல்லத்தை மட்டும் தான் சேர்க்கணும். நல்லா மீதி எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா கொதி வரட்டும். பார்க்கவே கண்ணே பயங்கரமா இருக்கு. சரி, இந்த இடத்துல சுத்தம் பண்ணிடுறியா? ஓகே. வேற என்ன? வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு நம்மளுடைய பச்சை மிளகாய் தொக்கு. அதில் வந்து இந்த ஆஃப் ஸ்பூன் வந்து நம்ம வெல்லம் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துடலாம். இப்போ வந்து வெல்லத்தை சேர்த்தாச்சு. இங்கே இருக்கு பாருங்க வெல்லம். அது நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருவோம். அதுக்கப்புறமேட்டு இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, அது நல்லா வத்தி சுண்டி உளுண்டு வர அளவுக்கு வந்து நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சூப்பரான பச்சை மிளகாய் தொக்கு வரும். அதுக்கப்புறமேட்டு பச்சை மிளகாய் ஊறுகாவும் வரும். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சாப்பிட்டு பார்க்குறேன் நான், செஞ்சு முடியும். சரி ஓகே. சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து நம்மளுடைய பச்சை மிளகாய் தொக்கு ஊறுகாவும் ரெடி ஆகியாச்சு. இப்போ வந்து செல்வாக்கு சாதமும் அதுக்கப்புறமேட்டு சால்ட்டு உப்பு தயிர் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இனிமேல் சாப்பிட்டு எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவார். இனி நான் வந்து கேமராமேன், அவர் வந்து சாப்பாடுமே. சரிப்பா, டேஸ்ட்டு பார்த்துட்டு சொல்கிறாங்க எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. பொங்கல் ஓகேயா? ஓகே. என்னங்க கட்ட கட்ட இன்றைக்கி நமக்கு இப்போ தொக்கு நிஷா வந்து பச்சை மிளகா தொக்கு ரெடி பண்ணிட்டா. தயிரும் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்கிறோம்னா, இங்கே இருக்குது பாருங்க தயிர். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தொக்கை வந்து சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் தோசை கரண்டி வச்சுருக்கா பாருங்க, இது இருக்கிறது. நான் நல்லா கிளறக்கு தான் எடுத்தேன், எடுக்கிறதுக்கு வைக்கவே இல்லையே. தொக்கை போட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்ப்போம். சரி, அளவாக கொஞ்சம் தொக்கை போட்டாச்சு. கரைஞ்சி சாப்பிட்டு பார்ப்போம் தெரியும். ஒன்றும் அந்தளவுக்கு காரம்னு சொல்ல முடியாது, நார்மலாக தான் இருக்குது. ஏன்னா நல்லெண்ணெயும் புளித்தண்ணியும் இந்த பெருங்காயமெல்லாம் போடவும் அதோட காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிடுச்சு. காரம் இல்லைன்னு சொல்ல முடியாது, காரமாகவும் இருக்குது லைட்டாக. இதை விட நீங்கள் வந்து நான் வந்து நீட்ட மிளகா வாங்கியிருக்கேன். இதுலேயே வந்து குட்டி இவ்வளோ பச்சை மிளகா இருக்குல்ல, அது வந்து செம்ம காரமாக இருக்கும். அது போட்டிங்கன்னா பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து இது 1/4 கிலோ பச்சை மிளகா போட்டிருக்கேன். அது நீளமாக இருக்கிறனால காரம் கம்மியாக தான் இருக்கும். சின்ன மிளகாவாக இருந்தால் அது காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சோத்துக்கு சும்மா சாப்பிட்லாம். இந்த சாப்பாட்டை விட எல்லாம் பழைய சோத்துக்கு தான் நல்லாயிருக்கும். இப்போ செல்வா தயிர் சோறில் ரிவ்யூ பார்க்க போகிறார். தயிர் சோறு ஊற்றி பார்த்து என்ன ஜில்லுன்னு இருக்குது, ஃப்ரிட்ஜில் இருந்ததா? தயிர்னா ஃப்ரிட்ஜில் தான் இருக்கும். ஓகே, தயிரை ஊற்றியாச்சு.
கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்குவோம். அப்படியே கூலிங்கான தயிரோட கூலிங் எரியிற பச்சை மிளகாவை வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ரொம்ப எரியல, நல்லா இருக்கு. அப்பா ஒன்று வேர்க்குதுங்க. நீங்கள் எனக்கு எப்போவுமே வேர்க்கும். இன்னும் கொஞ்சம் வேர்த்து தாங்க மண்டையிலேருந்து ஊற்றுங்க. இங்கே பாருங்க, மண்டையை பாருங்க. அவர் எப்போவுமே வேர்க்கு எனக்கு சாப்பிட்டாலே. இங்கேருந்து ஒழுகுது பார்த்தீங்களா? நல்லா பசும்பால் தயிர். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, தயிர்னா பசும்பாலில் தான் வரும். எருமை மாட்டுலேயும் வரும். உண்மைதான், எருமை மாட்டுலையும். நான் முழுசாக நிசா கட் பண்ணி போட்டிருக்கல, அதில் ஒரு மிளகாய் எடுத்து வச்சு இது கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு கூட கடாமல் இருக்கும். அப்படி தானே நிசா? ஏன்னா இதில் வந்து நம்ம வந்து புளி தண்ணியெலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா? உப்பு தான் பத்தலை போட்டுக்கோங்க. இந்த சோறை ரெடி பண்ணுறதுக்கே 1/4 மணி நேரம் ஆயிரம் போல இருக்கு. ஜாஸ்தியாக இருக்க போது உப்பு கரெக்டாக இருக்கு. பார்ப்போமே. நீ 2 கரண்டி அள்ளி போடலையே அடிச்ச. சூடு. ஓகே, இப்போ நம்ம டேஸ்ட் பார்ப்போம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அப்படி சுள்ளுன்னு இறங்குது சாப்பாடு. அதான் ஜில்லுன்னு தயிருக்கும், எப்படி சொல்கிறது, சல்லுன்னு காரத்துக்கும் சூப்பராக இருக்கும். ஆஹா, உண்மையிலேயே இந்த பச்சை மிளகா தொக்குலேயே ஊறின பச்சை மிளகா தயிர் சோறு எப்படி இருக்கு. அதுவும் குழு 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 குழுன்னு தயிர் சோறுக்கும் பச்சை மிளகா எரியிற பச்சை மிளகா தொக்குக்கும் சூப்பர். அப்படி இருக்கு. இதெல்லாம் மதிய சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடலாம், இட்லிக்கு வச்சு சாப்பிடலாம். அப்படி இருக்கு. தோசைக்கு முழு பச்சை மிளகாவை. ஆஹா, சூப்பர் நிசா. பிரியாணி கூட தோத்து போயிடும் போல. வெயில் நேரத்தில் சாப்பிடலாம். வெயில் நேரத்தில் சாப்பிட்றதா இருந்தால் பழைய சோத்துக்கு தான் சாப்பிடணும். சோத்தில் போட்டுலாம் சாப்பிடக்கூடாது. மழை நேரத்தில் சாப்பிட்றதா இருந்தால் சுட்ட சோறு போட்டு கலஞ்சி விட்டு அடிக்கணும். ஒரு டேஸ்டாக இருக்கும். இப்போ உனக்கு வாய் ஊறிக்கிட்டு இருக்கு. எனக்கெல்லாம் ஆய்வு இல்லை அப்பா, வாய் எரியுதுன்னு நிற்கிறேன் நான் டேஸ்ட்டு பார்த்தது. ஒரு திருப்தியான சாப்பாடு கொடுத்தா. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ரெசிபி சேனல்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி வேறு ஏதாவது மாதிரியும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ஓகே. பாய். ரெசிபி பட்டை பாய். வாழ்க தமிழ். பாய்.